யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 29/3/2025 குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ராசி மாற்றம் செய்கிறார். சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது நம்ம இப்ப பார்க்க போறோம். மீன ராசி நேயர்களே, இப்ப நமக்கு சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு வர போறார். இந்த ஜென்மத்தில் வர்றதுனால நமக்கு என்னென்ன சில கஷ்டங்கள் ஏற்படுமா, சில நன்மைகள் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த 3 மாத காலத்துக்கு ஒரு கஷ்டமும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானே 3ஆம் வீட்டில் இருக்கிறார், 2 கூடயும் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால இந்த 3 மாத காலம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிநாதனுடைய கருணையினால நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பஸ்தானத்தினால வெற்றி பெறுவீங்க, செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால. ஆக இந்த தருணம் உங்களுக்கு நல்ல தருணம் தான். இந்த 3 மாத காலம் அல்லது ஒரு 6 மாத காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்து குரு பயிற்சி நடக்கும் போதுமே கூட குரு பயிற்சி உங்களுக்கு 4ஆம் வீட்டுல போய் குரு பகவான் உட்கார்றதுனால இந்த ஓராண்டு கூட தள்ளிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி 5ஆம் இடத்துலயும் குரு பகவான் போறார், உச்சம் பெற்ற குரு பார்க்க போறார். ஆக இந்த 2.5 வருஷமும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஜென்மத்திலேயே இருந்தா கூட அதிகப்படியான தொந்தரவு தராம குரு பகவான் பார்த்துக்குவார். அப்ப தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுது, சிவனை வழிபாடு செய்வது, பிரதோஷ வழிபாடு செய்வது செஞ்சுட்டு வந்தோம்னா சனி பகவானால மிகப்பெரிய தொந்தரவோ கஷ்டமோ நமக்கு ஏற்படாது. அது தெளிவா இருங்க. நமக்கு மிக பெருசு வராது. நம்மளா தவறுதலா எங்கேயாவது வாக்கு கொடுத்துட்டோ வாயை கொடுத்துட்டோ ஏதாவது இடைஞ்சல்ல மாட்டிக்கிட்டா உண்டே தவிர இல்லைன்னா நமக்கு எந்த கஷ்டமும் வராது. அது தெளிவா இருக்கலாம். ஆக இந்த 7.5 சனி ஜென்மத்தில் வரும்போது பலவிதமான உடல் உழைப்புகளில் நமக்கு கஷ்டம் கொடுப்பார், உடல் சோர்வை கொடுப்பார், உடலில் நரம்பு எலும்பை பாதிப்பு ஏற்படுத்துவார். இப்படி பலவிதமான கஷ்டங்களை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போகிற இடத்துல நமக்கு நல்ல பேர் கிடைக்காது, செய்கிற வேலைக்கு நல்ல பணி கிடைக்காது, செய்கிற வேலைக்கு நல்ல பணம் கிடைக்காது, அப்படி கொடுத்த இடத்துல வராது. இப்படி பலவிதமான இது இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கும். ஆனால் மற்ற ராசிக்காரர்களை பாதித்த மாதிரி இப்போ இந்த வருஷம் நமக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுறது இந்த 2.5 வருஷத்துக்குமே வாய்ப்பு இல்லை. பொதுவா அதெல்லாம் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கும். என்ன நமக்கு பாதிப்பு வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேச்சுல போய் எங்கேயும் மாட்டிக்க கூடாது. மாட்டாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த 2.5 வருஷமும் நவுத்திடலாம். அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்மூட்டை தீபம் சனி பகவானுக்கு வைக்கிறது. அதே மாதிரி காலையில இவ்வளவு சாதம், 2 கருப்பு எள்ளு, இவ்வளவு தயிர் ஊற்றி கலந்து காக்காய்க்கு நம்ம சாதம் வைக்கிறது சனி ஞாயிறு. இது செஞ்சோம்னா இந்த பிரீத்தியில பார்க்கும்போது இந்த பரிகாரம் பட்டது சிம்பிளா தெரியும் உங்களுக்கு. என்னடா இது சின்ன பரிகாரம் தானே? இல்ல, இதுதான் மிகவும் ஆக்கப்பூர்வமான ஒரு பரிகாரம். நமக்கு மிகவும் தெரியக்கூடிய ஒரு பரிகாரம் மட்டுமல்ல, சுலபமா செய்யக்கூடிய பரிகாரம், மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமா இருக்கிறதுனால இதை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய குறை, உடல்ல இருக்கக்கூடிய குறை, அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறை இதெல்லாம் தீரும். இப்ப அது இல்லாம உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது, அதனால கடன் வாங்குவீங்க, உள்ள புதிய தொழில் தொடங்குவீங்க, அதுக்காக கடன் வாங்குவீங்க, இல்ல கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு கடன் வாங்குவீங்க, இல்ல வீடு கட்டிட்டு இருக்கீங்க அதுக்கு கடன் வாங்குவீங்க. இந்த 7.5 சனி இந்த மாதிரி ஜென்மத்தில் இருக்கும்போது வாங்கலாமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கலாம். அதாவது என்னன்னு கேட்டா லாங் டைம் நீங்க லோனை திருப்பி கட்டுற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது எல்லாம் நல்ல பலனா இருக்கிறதுனால இருந்தாலுமே கூட இந்த கிரகங்கள் உங்களுக்கு வலுவா இருக்கும் போது கூட, ராசியாதிபதி வலுவா இருக்கும் போது, 2ஆம் அதிபதி வலுவா இருக்கும் போது, இதெல்லாம் சிறப்பா இருந்தாலுமே கூட சந்திரனோட சனி சேர்றதால சளி தொந்தரவு அதிகமாகும். அதே மாதிரி கால் வலி நமக்கு அதிகமாகும், எலும்பெல்லாம் வலி ஏற்படும். இந்த மாதிரி நேரத்தில் வேலை செய்யறத சோறு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு சில சிரமங்கள் வந்துடும். ஏன்னா இப்ப இந்த சனி மாற்றம் ஏற்படும் போது புதாதித்யோகம் இருக்குது. இந்த புதாதித்யோகம் இருக்கிறதால நம்ம புத்தி அறிவினால நம்ம சரி செஞ்சுக்க முடியும், நம்பிக்கை சிறப்பா பிறக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம். மனசுல இருக்கக்கூடிய பலவிதமான வலிகளும் உங்களுக்கு இதுல நீக்கம் பெறும். அதாவது இந்த மனசுல எவ்வளவு வலி இருந்தாலும் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை சனி பகவான் கொடுப்பார். ஆக அவரை விடாம கும்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய நாம இது பிரகாரம் பார்க்குற பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமையில போய் நீங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய சனி பகவானுடைய அந்த கருணை உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அந்த கருணை அதிகமா கிடைக்கும் போதே உங்களுக்கு மனசுல இல்வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பம் அதிகமாகும், செல்வ செழிப்பு அதிகமாகும், குழந்தை குட்டிங்க நமக்கு மிக அனுசரணையா இருப்பாங்க, நம்ம செய்யக்கூடிய வேலையில
வகையில் உறுதுணையாக இருப்பாங்க. இப்படி பல வகையில் உங்களுக்கு வந்து நல்ல உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சொந்தத்தை நீங்கள் பெறுவீங்க. ஆனால் வந்து என்னன்னு கேட்டீங்க, நீங்கள் கடவுள் வழிபாடு செஞ்சால் இதெல்லாம் கிடைக்கும். கடவுள் வழிபாடு செய்யல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குறையும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை விட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த ஞாபக மாதிரி தான் இருக்கும். அதனால் வல்லாரக்கீரை அதிகமாக சாப்பிட்டுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. படிப்பில் நல்ல ஓரளவுக்கு நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கலாம். கலை சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து இந்த நல்ல ஒரு மூமெண்ட்டோடு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த 2.5 வருஷமா. ஆகவே சனி பகவானை விடாமல் கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கஷ்டம்லாம் சேர்ந்து நல்ல ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. ஆனால் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நடக்க வைப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதற்கான முயற்சி செய்யுங்க, உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலாளர் நண்பர்களுக்கும் சரி, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, பொதுவாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த 2.5 வருஷமா உங்களுக்கு மன திருப்தியோடு ஓட்டுவீங்க. ஆக கடவுள் வழிபாடு மட்டும் விடாமல் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல சோர்வு இருக்காது, தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் குதூகலம் சிறப்பாக இருக்கும், செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மிக அருமையாக செய்வீங்க. ஆக இந்த 2.5 வருஷமும் அமோகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து 80% உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால நன்மையே இருக்குமே தவிர எந்த விதமான கெடுதலும் வராது. ஆகவே நீங்க சனி பகவானை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி பலன். நன்றி, வணக்கம்.